வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பு நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வெங்காயம் தக்காளி தான் மெயினாக தேவைப்படும். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, மல்லி இலை கொஞ்சம், 5 மீடியம் சைஸ்ட் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 300 கிராம் தக்காளி. இதுக்கு எப்போவுமே நல்லா பழுத்திருக்கிற தக்காளி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா பழுத்த 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 7 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 10 சிகப்பு வத்தல், 2 துண்டு தேங்காய், அதாவது 60 கிராம் தேங்காய். நீங்கள் அரைச்சிங்கன்னா 1/4 கப் தேங்காய் வரணும். அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 கப் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இது டக்குன்னு தீஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு குழம்புல. அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ இது லேசாக செவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ இது லேசாக செவந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம். சீரகம், சோம்பு, மிளகு, பொரிக்கடலை, உளுந்து எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே தான் ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது லேசாகவே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி விட்டலாம், எல்லாம் அடி பிடிச்சிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 வத்தல் நல்லா 2 வத்தல் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக வேணும் அப்படின்றவங்க 10 சிகப்பு வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துறோம். இந்த 2 துண்டு தேங்காயுமே சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். லேசாக அந்த தேங்காயிலேருந்து ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது ஆறுறதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா அரைக்கணும். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம தக்காளியும் அரைச்சிடலாம். அதை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சிடலாம். அதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சாலே போதும். இப்போ நம்ம திருப்பி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துடலாம். தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த கலரும் சேஞ்ச் ஆகும். பச்சை வாசனை போன பிறகு நல்லா ஒரு டார்க் ரெட் கலராக சேஞ்ச் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை இப்போ மூடி வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. தக்காளியில் அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தக்காளியோட கலரும் மாறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம தக்காளியே நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுறதுனால அந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். இதுக்கு புளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க விட்டலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்க விட்டலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா வந்து ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருக்கோம். தக்காளியும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதனால் இதில் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு.
இந்த குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் தாளித்து ஊற்றிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே இந்த குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு இந்த குழம்புல. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சுவையான செட்டிநாடு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை வந்து சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான நேரம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரத்தில். இப்போ நமக்கு சுட சுட குழம்பு ரெடி. இந்த செட்டிநாடு தக்காளி குழம்பு ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த செட்டிநாடு தக்காளி குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிடலாம். இந்த சூடான தக்காளி குழம்பு வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.